விருச்சகம் என்பது வாழ்க்கையில் ஃபுல்லாகவே கஷ்டம்தான் சார். அப்போ ஏன் சார் உங்க வாழணும்னு கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன், விருச்சகன்றது உனக்காக நீ வாழ போகிறதுல மற்றவங்களுக்காக வாழ போகிறது இருக்க. அப்போ மற்றவங்களுக்காக ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய ராசின்னு சொல்லுவேன். சந்திரன் நீச்சம்ல பயங்கரமான உணர்ச்சி வசப்படும். ஒன்று இருந்தால் சந்தோஷத்தோடைய உச்சத்தில் இருக்கும், இல்லைன்னா கதவை சாத்திட்டு ஓடுநடும். விருச்சகனாலே மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அனுபவமும் பக்குவமும் இயற்கையிலே வந்த ஒரு ராசி விருச்சக ராசி. அதனால் விருச்சகம் யாராக இருந்தாலும் உங்களுக்கு முதல் பிரச்சனை டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு PMK ஆஸ்ட்ராலஜர் சம்பத் சுப்பிரமணிய சார் இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு விருச்சிக ராசி பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், விருச்சிக ராசிக்காரங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும்? அதாவது நிறைய பேர் வாழ்க்கையில் இன்னும் கூட அடி மேலே அடி வாங்குறேன் அப்படி சொன்னால் அது விருச்சகம் சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. பாருங்களேன், விருச்சிக ராசிக்கு மட்டும் 7.5 சனி முடிஞ்சிருச்சு, அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சிருச்சு, எல்லாமே மாறிடுச்சு, இன்னும் ஆனால் பிரச்சனை கண்டினியூ ஆகுது சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதில் முக்கால்வாசி பேர் விருச்சகமாக இருப்பாங்க. விருச்சிக ராசியில் கேது உச்சமாகிறார். காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறதுனால தான் விருச்சகத்தை ரொம்ப கஷ்டப்படுற ராசின்னு நம்ம நிறைய பேர் சொல்கிறோம் ஜோதிடர். இப்போது இந்த விருச்சிக ராசி ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய ராசின்னு சொல்லுவேன். சந்திரன் நீச்சம்ல பயங்கரமான உணர்ச்சி வசப்படும். ஒன்று இருந்தால் சந்தோஷத்தோடைய உச்சத்தில் இருக்கும், இல்லைன்னா கதவை சாத்திட்டு ஓடுநடும். உண்மையாக தான் இந்த சந்திரன் நீச்சமான ராசின்றதுனால விருச்சிக ராசியை வெளியே கூட்டு போங்களேன். ஒரு டூரு, ஒரு ஊட்டி போகிறீங்க, கொடைக்கானல் போகிறீங்க, ஒரு மலேசியா போகிறீங்க, அரட்டை அடிக்கிறதுல அதுதான் நம்பர் 1. ஏன்னா சந்திரன் நீச்சம், அந்த இடமே கலகல கலகல கலகலன்னு இருக்கு. யாருன்னா சோகமாக இருந்தால் அந்த விருச்சிகத்துக்கு பிடிக்காது. ஏய் வெளியே தானே வந்திருக்க அம்மா அப்படின்னு கேட்கும். ஆனால் அதுக்கு ஒரு சோகம் வந்ததுன்னு இங்கே என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, மரியாதையே போயிடுங்கன்ட்டு கதவு முடின்னு ஓணும். இதுதான் விருச்சிகத்துடைய குணம். அடினா சாதாரண அடியில் லைஃப்பில் அடி மட்டுமே வாங்குற ஒரே ராசி விருச்சிகம் தான். ஏன்னா அந்த இடத்துல கேது உச்சமடைகிறார். கேது என்பவர் யார்? ஞானம். ஞானம்னா என்ன? ஞானம்னா நிறைய பேர் நினச்சின்னு ஞானம் எப்படி சார் கிடைக்கும்? இதுனா திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வாவா 50 கிராம் போய் ஞானத்தை வாங்கின்னு வரதுக்கு ஒன்றும் கிடையாது. வாழ்க்கையில் இழந்தால் ஞானம் கிடைக்கும், தெளிவு கிடைக்கும். இப்போ நீங்கள் போகிறீங்க, செயினை ஒருத்தர் அடிச்சிட்டாரு, அடுத்த வாட்டி போகும்போது செயின் போட்டு போக மாட்டீங்க, இல்லை செயின் போட்டு போகும்போதெல்லாம் ஒரு பயம் வரும். இதுதான் ஞானம் சொல்கிறோம். வாழ்க்கையில் ஏமாறுங்க, தெளிவு கிடைக்கும். நீங்கள் ஏமாறக்கூடிய விஷயம் அனைத்துமே, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தெளிவு அனைத்துமே அடுத்தவர்களுக்கு நீங்கள் கொடுப்பதற்காக இறைவன் உங்ககிட்ட கொடுக்குறார். அதற்கான பக்குவ நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஆமாம், அதனால தான் கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ விருச்சிக ராசி வாழ்க்கை ஃபுல்லாகவே கஷ்டம் தான் பார்த்துருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த தெளிவு எதுக்கு சார்? அவங்க லைஃப்பில் தான் எந்த ஹாப்பினஸுமே இருக்க போகிறது. அதாவது ஒரு கல்யாணம், எல்லாருமே மாப்பிள்ளை ஆகிட்டா நீங்கள் கேட்குறது அப்படி தான் இருக்குது. ஒருத்தர் தான் மாப்பிள்ளை, ஒருத்தர் இலை போடுறவர், ஒருத்தர் இலை எடுக்கிறவர், ஒருத்தர் வாத்தியம் வாசிக்கிறவர், ஒருத்தர் மாஸ்டரு, ஒருத்தர் வரவேற்பார். ஒரு நிகழ்ச்சினா எப்படி இருக்குது? அதுமாதிரி இந்த 12 ராசியிலையும் இறைவன் என்ன பண்ணுறாருன்னா 12 விதமான மிருகங்களை வைத்து 12 விதமான சிம்பிள்ஸை வச்சு படைச்சி அப்படியே நம்மளுக்கு காட்டுறார். ஏன்னா விருச்சகம் என்பது வாழ்க்கையில் ஃபுல்லாகவே கஷ்டம்தான் சார். அப்போ ஏன் சார் உங்க வாழணும்னு கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன், விருச்சகன்றது உனக்காக நீ வாழ போகிறதுல மற்றவங்களுக்காக வாழ போகிறது இருக்க. அப்போ மற்றவங்களுக்காக துறையை நீ தேர்ந்தெடுக்கும் பொழுது உன் வாழ்க்கை மாறும். இப்போது ஒன்று நீங்கள் டாக்டராக இருக்கணும். இந்த இயற்கை என்ன சொல்லுதுன்னா, ஒன்று நீங்கள் டாக்டராக இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் நோயாளியாக இருக்கணும். இதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக டாக்டராக இருக்கிறது. அதான் விருச்சிகத்துக்கு சொல்கிறேன். ஒன்று நீங்கள் கஷ்டப்படணும், இல்லை கஷ்டப்படுறவருக்கு சிறந்த வழிகாட்டியாக நீங்கள் இருக்கணும். இதுதான் இந்த பிரபஞ்சம் சொல்லுது. நீங்கள் எதுவாக இருக்க போகிறீங்க? கண்டிப்பாக வழிகாட்டியாக இருக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். அப்போ வழிகாட்டியாக இருக்கணும்னா முதல்ல எப்படி வழிகாட்டுவீங்க? நீங்கள் வாழ்க்கையில் அடிகாட்டாத எப்படி வழிகாட்ட முடியும்? உங்களால் அனுபவம் இல்லாத எப்படி வழிகாட்ட முடியும்? நான் இங்கேருந்து நான் இப்போ தாம்பரத்தில் இருக்கேன்,
இப்போ தாம்பரத்துலேருந்து பேசினுக்கிறேன். நான் இங்கேருந்து அண்ணா நகர் வரைக்கும் போயிட்டு வந்தால் தான் அண்ணா நகருக்குள்ளே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ டிராஃபிக் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அப்போ தான் என்ன யாருன்னா அண்ணா நகர் போயிட்டு வந்தேன்னு கேட்டால் நான் வழி சொல்ல முடியும். போகாத எப்படி சொல்ல முடியும்? அப்போ விருச்சிகன்னா என்னது? விருச்சிகனாலே மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அனுபவமும் பக்குவமும் இயற்கையிலே வந்த ஒரு ராசி விருச்சிக ராசி. கேது உச்சமடைகிறார். எங்கே போனாலும் பிரச்சனை தான். வாயே பிரச்சனை விருச்சிகத்துக்கு. கம்முன்னு இருக்கணும். எல்லாம் பண்ணிட்டு சர்க்குன்னு குத்தும் ஒரு குத்து. அதனால தான் தேலுக்கு கடிச்சிக்கிறத விட கொட்டுறதுக்கு விஷம் ஜாஸ்தின்னு சொல்கிறோம். விருச்சிக ராசி சட்டார்னு அட்டிக்கும். அந்த விருச்சிக ராசிக்கு வர கோபம் இருக்குல்ல, அது ஒரு மாதிரியான கோபம். அது பயங்கர கோபம். அது 15-16 வயசு குழந்தை கூட பாருங்கள் விருச்சிக ராசியில் அப்படியே ஒரு வரட்டு கருவும் வரட்டு கோபம் வரும். அப்படியே நம்மளுக்கே இந்த பொறுமையை நம்மளே இழந்துருவோம். அந்த மாதிரி ஒரு கோபம் இன்னமும் அப்படியே பயங்கர ஒரு ஐப்பராக நடந்துப்பாங்க சில விஷயத்தில். காரணம் என்னென்னா விருச்சிக ராசி ஏக்கம் எல்லாமே பெரிய லெவலில் நல்லா வாழணும்னு நினைப்பாங்க. ஆனால் அது நடக்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும் விருச்சிகத்துக்கு. அந்த ஏக்கம் இருந்து கொண்டே, சந்திரன் நீச்சமாக வரல, அந்த ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ஜாலியாக தேட்டருக்கு போகும்போது ஜாலியாக இருக்கும் விருச்சிகம். 10 நாள் வீட்டில் அழுவோம். இப்போது விருச்சிகத்தை இந்த பிரபஞ்சம், இந்த காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இந்த விருச்சிகம் எதை குறிக்கிறது? சந்திரன் நீச்சத்தை குறிக்கிறது. சந்திரன் நீச்சம் என்றால் என்ன? சந்திரன் என்றால் என்ன? சந்திரன் எங்கே உச்சமாகிறார்? ரிஷப ராசியில். ரிஷபம் என்ன? சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனா என்ன? கணவன். அதாவது இப்போ சொல்லிடுவாங்க உடனே ஜோதிடர், யோ சுக்கிரன் மனைவி தானே, செவ்வாய் என்ன தானே கணவர். அப்படி சொல்ல வரல. 2ஆம் இடம் என்பது கணவன், மனைவி, பொருளாதாரம், காரு, வீடு, வண்டி, வாகனம், பங்களா, இது எல்லாம் 2ஆம் இடம் குறிக்கிறது. இந்த இடத்துல சந்திரன் என்றது சந்தோஷம், அது உச்சமடைகிறது. இதெல்லாம் இருந்தால் ஒரு மனிதன் எப்படி இருப்பான்? ஹாப்பியாக இருப்பான். சந்திரன் நீச்சமடைகிறது அப்படின்னா இது எதுவுமே இருந்தும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு அவன் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பான். காதலால் தோற்றுருப்பான், திருமண வாழ்க்கையில் ஏமாந்துருப்பான், கடனால் பாதிக்கப்பட்டிருப்பான், நோயால் ஏமாந்துருப்பான், பணத்தால் ஏமாந்துருப்பான், பெரிய லெவலில் தொழில் செய்து முடக்கி செய்வின பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். அந்த இடத்துல கேது உச்சமாகிறார். ஏய் இது எதுவுமே உண்மை கிடையாது, புரியுதா அப்படின்னு உணர வைப்பார் அந்த கேது. அதை தாங்க முடியாது அந்த விருச்சிகத்தால். விருச்சிக ராசிக்கு போய் இப்போ கேட்டிங்கன்னா, என்னை சுற்றிக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் நடக்குது பரிதவிப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் விருச்சிக ராசி தான். அவங்களுக்குள்ள இப்போ எப்பவுமே ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கு. ஏக்கம் பயங்கரமாக இருக்கும். மன குமுறல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். கூட்டு வச்சு பேசினா அழுதுருவாங்க பாவம், ரொம்ப கஷ்டம். ஆனால் விருச்சிக ராசி எப்பொழுது தன் வாயை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ வச்சுன்னு இருக்கோ அவங்க வாழ்க்கை மாறும். ஏன்னா காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் இவங்களுக்கு 2ஆம் இடமா வருது. காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் விருச்சிகத்துக்கு 2ஆம் இடமா வருது. வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருந்தாங்கன்னா நிறைய விஷயத்தில் ஜெயிக்கலாம். இப்போ நீங்கள் சொல்லும்போது அவங்களோட ஏக்கமும் இருக்கும், அவங்களோட நோக்கம் எல்லாமே பெரிய அளவில் வந்து சக்ஸஸ் ஆகணும், அப்படி ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த பிரபஞ்சம் விடாது, இந்த இயற்கை விடாது. அப்போது வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருந்தாங்கன்னா நிறைய விஷயம் மாறும். ஆனால் அவங்களால இருக்க முடியாது. இருக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க, ஒரு இடத்துல அவங்க இயல்பு மீறிடுவாங்க. அந்த வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்தாங்கன்னா நிறைய விஷயத்தில் ஜெயிக்கலாம். விருச்சிகம் இருக்க முடியாது, மேக்ஸிமம் இருக்க முடியாது. அதான் அவங்களுடைய பிரச்சனை. அப்போ என்னதான் சார் சொல்யூஷன்? இருந்து தான் ஆகணும், அதுதான் சொல்யூஷன். இதுக்கு பரிகாரம்லாம் கிடையாது. வாங்க என் ஆஃபீஸில் ஒரு கருங்காலித்தனம் போட்டுக்குங்க அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது. இயற்கையாகவே நீங்கள் உங்களை உணரணும், அதுதான் வாழ்க்கை. உங்களுக்கு எது மைனஸோ அதை நீங்கள் உணரணும், அதை தான் நான் சுட்டி காட்டுறேன். அதனால் விருச்சிகம் யாராக இருந்தாலும் உங்களுக்கு முதல் பிரச்சனை உங்கள் வாய் தான். அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுங்க. உலக மக்களை குறை சொல்லாதீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்கள குறை சொல்லாதீங்க. உங்களுக்கு சந்திரன் நீச்சம், ரொம்ப டவுன் ஆகிடுவீங்க. அந்த டவுன் ஆகிறதுக்கு காரணமே உங்களுடைய எதிர்பார்ப்பு தான். அந்த எதிர்பார்ப்பெல்லாம் தூக்கி எடை கடாச்சி எதுவுமே உங்களுக்கு நடக்கலனாலும் பரவாயில்ல, உங்கள் வாழ்க்கை மாறினா அமைதியாக இருங்க, வாழ்க்கை மாறும்.
சரி, இப்போ விருச்சிக ராசிக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் கேட்க வந்தேன். ஆனா இப்போ வணங்க வேண்டிய தெய்வத்துக்கு ஈக்குவலா சில பேர் வந்து வாழ்ந்துட்டு போயிருக்காங்க இந்த காலகட்டத்திலயுமே. இப்போ அனுஷ நட்சத்திரத்துல பிறந்த மகா பெரியவரா இருக்கட்டும், அவர் வந்து இந்த குணாதிசயங்களோட ஒத்து போற மாதிரியே இல்லையே சார், அது எப்படி? அதாவது மேடம், நான் அதை தான் சொல்கிறேன். இப்போ விருச்சிக ராசினா ரொம்ப எமோஷ்னல் கேரக்டரு, ரொம்ப டவுன் ஆகிடுவாங்க, வெளியே போனால் ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே இந்த கேது உச்சம்தான். அதனால் நிறைய விஷயம் ஞானம் சார்ந்த விஷயங்கள் தான் அவங்க வாழ்க்கையில், பண விஷயம், தொழில் விஷயம் எல்லாத்துலேயுமே ஒரு ஏமாற்றம், துரோகம் நடந்து கொண்டே இருக்கும் விருச்சகத்துக்கு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ மகா பெரியவர் பாருங்கள், நீங்கள் கேட்குற கேள்வினா மகா பெரியவருக்கு எதுவுமே இது ஒத்துப்போலையான்னு கேட்குறீங்க. நானாக சொல்கிறேன் 100% ஒத்துப்போகுது. ஏனென்றால் சந்திரன் நீச்ச மரத்தில் கேது உச்சம். அவர் சந்திரன் எனக்கூடிய மனநிலையை ஒருநிலைப்படுத்தினார். அவர் கேதுவாக கடவுளாகவே இந்த உலகத்துக்கு வாழ்ந்துட்டு போயிட்டார். மனநிலை ஒருநிலைப்படுத்தினால் விருச்சிகம் வெற்றி. அது ஒருநிலைப்படுத்த முடியாததுனால தான் எந்த பயிற்சியாகட்டும், எந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சியிலும் அவங்களால ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியாத காரணமே அவங்க மனநிலையை ஒருநிலைப்படுத்த முடியாது. நீங்க சொன்ன மாதிரி ஒருநிலைப்படுத்த முடிந்ததனால்தான் மகா பெரியவர் மிகப்பெரிய ஞானியானார். அதான் உண்மை. இப்போ விருச்சிக ராசிக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் மனநிலையை ஒருநிலைப்படுத்தணும். இப்போது நான் மேஷத்துக்கு என்ன சொன்னேன்னா, எங்கேயோ ஒரு இடத்துக்கு மலைக்கு போங்க, கம்முன்னு உட்காருங்க, யோசிச்சு பாருங்கன்ட்டேன். இவங்க வாயை வந்து ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுருக்கணும், மனநிலையை ஒருநிலைப்படுத்தணும், அபிலாஷையை திறக்கணும். திறந்த பிறகு எல்லாம் வரும். வேணும்னும் போது எதுவுமே கிடைக்காது மேடம் இந்த உலகத்தில். அப்போ மனநிலை ஒருநிலைப்படுத்தினா ஏதாவது சித்தர்கள் அந்த மாதிரி வழிபட சொல்லுங்கள். இல்லை, அந்த மாதிரிலாம் வழிபட வேணாம். யதார்த்தமான வாழ்க்கையை வாழுங்க. அதிகமான எதிர்பார்ப்பு யார்கிட்டையும் வேணாம். உளறிடுவாங்க. இந்த விருச்சிக ராசி ரொம்ப உளருவாங்க, அவங்களாலே பிரச்சனை. வாயை வச்சுட்டு கம்முன்னு இருங்கன்னு தான் சொல்கிறேன், வேறு எதுவுமே வேண்டாம். ஒரு 90 நாள் இன்கமிங் காலம் மட்டும் அட்டன் பண்ணுங்க, அவுட் கோயிங்கே பண்ணாதீங்க. ஒரு மாற்றம் தெரியும் பாருங்கள், நிச்சயமாக எல்லா விருச்சிகத்துக்கும். அவுட் கோயிங்கே பண்ணாதீங்க, யாராக இருந்தாலும் சரி. ஒன்லி இன்கமிங் அட்டன் பண்ணுங்கள், பிரச்சனை குறையும். விருச்சிகத்துக்கு வாயால் பிரச்சனை, வாயால் மாற்றம், ரெண்டுமே வாயால் தான். ஓகே சார், விருச்சிக ராசி பற்றி நிறைய விஷயங்கள், அதுவும் வந்து ப்ராக்டிக்கலான சொல்யூஷன் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி மேடம்.